பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபிய்யினல் முர்ஸலீன் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. والسابقون السابقون أولئك المقربون. صدق الله العلي العظيم. وقال نبينا رسول الله صلى الله عليه وسلم في حديث قدسي: من آذى لي وليا فقد آذنته بالحرب وما تقرب إلي عبدي شيء أحب إلي مما افترضت عليه وما يزال عبدي يتقرب إلي بالنوافل حتى أحبه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். நம்மிருது மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், நாதாக்கள், ஷஹதாக்கள், முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற ஏக இறைவன் அல்லாஹு தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, ஷாபான் மாதத்துடைய 2வது ஜும்மாவில் விட்டிருக்கிறோம். சரியாக 17 நாட்கள், ஒன்று கூடலாம் அல்லது குறையலாம். 2 வாரங்கள், அதுபோக 2-3 தினங்கள் மட்டுமே ரமலான் பாக்கியாக இருக்கிறது. இந்த வருடத்துடைய ரமலானை முழுமையாக அடைகின்ற தௌஃபீக்கை ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. ரமலானை ஆரோக்கியமாக அடைந்து ரமலானின் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன கைரு பரக்கத்துகளை எல்லாம் இந்த உம்மத்திற்கு சுப செய்திகளாக வழங்கினார்களோ அந்த முழு சுப செய்திகளையும் அடைகின்ற தௌஃபீக்கை பாக்கியவான்களாக அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து நல்லது புரிவானாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதர பெருமக்களே, ரமலான் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறது? ரமலானின் மூலமாக ரப்பு நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறான் இல்லையா? ரமலான் சார்ந்த நிறைய தகவல்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் விரிவாக பார்க்கலாம். ஆனாலும் அடிப்படை, இந்த ரமலானை அல்லாஹ் நமக்கு எதற்காக வழங்கினான்? ரமலானிலே நாம் ஏன் பசியோடு பட்டினியோடு இருக்க வேண்டும்? ரமலானிலே நாம் ஏன் இரவு நேரங்களிலே கால் கடுக்க நின்று வணங்க வேண்டும்? நம்முடைய பசியின் மூலமாக, நம்முடைய நிற்றலின் மூலமாக ரப்பு நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறான் என்ற கேள்வி எழுந்தால் நிறைய சொல்லலாம். இந்த அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக ஒரு செய்தி சொல்லலாம். அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை பெற வேண்டும். அத்தகர்ருபு இலல்லாஹ், அல்லாஹ்விற்கும் நமக்கும் மத்தியிலே உண்டான இடைவெளி குறைந்து ரப்பிடத்தில் நாம் நெருங்க வேண்டும். இந்த ஒன்றைத்தான் அல்லாஹு தாலா ரமலானின் மூலமாக நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரமலானை அடைந்தோம், ரமலானுக்கு பிறகும் நமக்கும் ரப்புக்கும் மத்தியில் உண்டான நெருக்கம் கூடவில்லை, நாம ரப்பை நெருங்கவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த ரமலானை அடைந்து எந்த பயனும் கிடையாது. இந்த ஒற்றை நோக்கத்தோடு நம்ம செயல்பட வேண்டும். பிறை பார்த்ததிலிருந்து ரமலான் முடிகின்ற வரை, இது ரமலானோடு மட்டுமல்ல, நம்முடைய மௌத் வரைக்கும் நம்முடைய ஒற்றை கோல், அல்டிமேட் கோல் என்று சொல்லுவார்கள், நம்முடைய உயர்ந்த ஒற்றை நோக்கம் நாம ரப்பை அடைய வேண்டும், நாம ரப்புடைய நெருக்கத்தை பெற வேண்டும். ரப்புடைய நெருக்கத்தை பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ் துன்யாவுடைய எல்லா விதமான கைர்களையும் பெற்றுக்கொள்ள முடியும், மறுமையுடைய எல்லா விதமான நலவுகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஒரு கால் மறுமையுடைய துன்யாவுடைய எல்லா நலவுகளையும் பெற்றிருந்தும்
ரப்பை அடையவில்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நலவுகளின் மூலமாக எந்த பயனும் இல்லை, சல்லி காசுக்கு பிரயோஜனம் இல்லை. ரப்புடைய நெருக்கம் தான் நம்முடைய அசல். ரப்பை நெருங்க வேண்டும். இதை நோக்கித்தான் பெருமானார் பயணித்தார்கள். சஹாபாக்களுக்கு இந்த பயணத்தை வழிகாட்டினார்கள். ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், நாளை மறுமையில சொர்க்கவாதிகளிலே 3 விதமான படித்தரங்கள் இருக்கிறார். சொர்க்கவாதிகள் தான் 3 விதமான படித்தரங்கள். ஒன்று சொர்க்கவாதிகள், சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்கள், இவர்கள் சிறந்தவர்கள். இவர்களுக்கு மேலே ஒரு படித்தரம் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள். ரெண்டுமே ஒன்று தானே, சொர்க்கவாதிகளும் ஒன்று தான், நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவர்கள் ஒன்று தான். என்ன வித்தியாசம் இதுலன்னு கேட்டால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் நாடினால் துன்யாவிலே அவர்கள் செய்த சில பாவங்களின் காரணமாக, சில செயல்களின் காரணமாக சிலரை அல்லாஹு தஆலா நரகத்திலே சில காலம் கழிக்க செய்து இவர்களை பரிசுத்தப்படுத்தி சொர்க்கத்துக்கு நுழைவிப்பார். அல்லாஹ் நாடினால் இன்னும் சிலரை எந்த விதமான தண்டனையும் இல்லாமல் நேரடியாக மன்னித்து நேரடியாக சொர்க்கத்துக்கு நுழைவிப்பான். அல்லாஹு தஆலா அந்த கூட்டத்தில் நம்மை ஆக்க வேண்டும். கண்ணியமான சகோதர பெருமக்களே, நரகத்திலே சில காலங்கள் கழித்து சொர்க்கத்திற்கு செல்கிறார்களே, இவர்கள் முதல் தரம். இவர்களுக்கு மேலே நரகம் காட்டப்படாமல், நரகத்தில் எந்த விதமான வேதனையும் இல்லாமல் நேரடியாக அல்லாஹு தஆலா மன்னித்து சொர்க்கம் செல்லக்கூடியவர்கள் இவர்கள் இரண்டாவது. அவர்களுக்கு மேலே இவர்களுக்கு மேலே ஒரு படித்தரம் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி சொல்லப்படுகிறது, இவர்கள் தான் முகர்ரபூன், ரப்புடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். இல்லையா? இவர்கள் தான் முகர்ரபூன், ரப்புடைய நெருக்கத்தை பெற்றவர்கள். இவர்கள் ரப்பை நேசிப்பார்கள், ரப்பும் இவர்களை நேசிப்பான். அருமையான சகோதர பெருமக்களே, இந்த படித்தரங்களில் நாம் ஆக வேண்டும். நபிமார்கள் எல்லாம் சிலரை பார்த்து பொறாமைப்படுவார்கள் என்பதாக ஹதீஸ்களில் இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்த சில நபர்கள், சில வலிமார்கள், சில இறை நேசர்கள், அல்லாஹ் அவர்களோடு நெருக்கமானதின் காரணமாக அல்லாஹ் அவர்களுக்கு நாளை மறுமையில வழங்குகின்ற அந்த நேமத்துகளை பார்க்கும் பொழுது நபிமார்கள் யோசிப்பார்கள், நம்ம நபியாக இருப்பதற்கு பகரமாக இந்த உம்மத்தை சேர்ந்த ஒரு வலியாக ஆகியிருக்கலாமே. இல்லையா? நபியாக இருப்பதற்கு பகரமாக ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்தை சேர்ந்த அல்லாஹ்வுடையவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக ஆகியிருக்கலாமே என்று ஆசைப்படுகின்ற அளவிற்கு சிலர் இருப்பார்கள். இவர்களுக்கு முகர்ரப் என்று சொல்லப்படும். அருமையான சகோதர பெருமக்களே, நாளை சொர்க்கத்திலேயே உயர்ந்த அந்தஸ்து இவர்களுக்கு தான் வழங்கப்படும். அல்லாஹ்விற்கு நெருக்கமானவர்கள், அல்லாஹு தஆலாவுடைய அரிஷோடு சேர்ந்தவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லுவாங்க இல்லையா, நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்கள் என்று. ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு சொந்தக்காரர்கள் இந்த முகர்ரபூன்கள். அல்லாஹு தஆலாவுடைய அரிஷுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். 8 விதமான சொர்க்கங்களை நம்ம படிக்கிறோம் இல்லையா? இதில் உயர்ந்த சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அரிஷுக்கு அருகிலே இருக்கும். இந்த முகர்ரபூன் என்ற பட்டியலிலே வந்தவர்கள், முகர்ரப் என்றால் நெருக்கமானவர்கள் என்று, இந்த முகர்ரபூன் என்ற பட்டியலில் உண்டானவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்ற அந்தஸ்துகள் தான் அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். எனவே பெருமானார் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளும்படி நமக்கு சொல்லி காட்டுகிறார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ஹசன் பஸ்ரி ரஹ்மஹுல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹு தஆலா நாளை மறுமை நாளில் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், ஒரு சாய்ஸ் கொடுக்கிறான். சொர்க்கத்துக்கு போறீங்களா அல்லது 2 ரக்காத் தொழுகிறீர்களா? எப்படி? சொர்க்கத்துக்கு போறீங்களா அல்லது 2 ரக்காத் தொழுகிறீர்களா என்ற வாய்ப்பை அல்லாஹ் எனக்கு வழங்கினால் நான் சொர்க்கத்தை தேர்வு செய்ய மாட்டேன், 2 ரக்காத் தொழுவதை தேர்வு செய்வேன். சொல்லிட்டு காரணம் சொல்றாங்க, சொர்க்கத்திற்கு சென்றால் நான் சந்தோஷப்படுவேன், 2 ரக்காத் தொழுதால் என்னுடைய ரப்பு சந்தோஷப்படுவான். இந்த ரப்புடைய சந்தோஷத்தை நோக்கி பயணிப்பது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்துடைய அல்டிமேட் கோலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இதை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா கட்டங்களிலும் ரப்புடைய பிரியத்தை முன்வைத்து நம்ம செயல்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அந்த முகர்ரபூன்களுடைய பட்டியலில் நாம் வர முடியும். இதே போன்றதான ஒரு சம்பவத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தந்தை வெகு நாட்களுக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்து கொண்டு தன்னுடைய தந்தையை அழைத்து வந்து ரசூலுல்லாஹ்வை சந்திக்க வைக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய கரம் பிடித்து ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய தந்தை அபு குஹாஃபா ஈமான் கொள்கிறார். ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய முகத்தில் ஒரு மலர்ச்சியை காணாம். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரா, என்ன சகோதரரே, உங்களுடைய தந்தை இஸ்லாத்தில் வரணும் ரொம்ப ஆசைப்பட்டீங்க,
இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க, இன்னும் என்ன கவலை, ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியல என்று சொன்ன பொழுது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை இஸ்லாத்தில் வருவதை காட்டிலும் உங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்தில் வருவதை நான் ரொம்ப நேசிக்கிறேன். இல்லையா? என்னுடைய தந்தை இஸ்லாத்தில் வந்ததில் எனக்கு சந்தோஷம்தான், அதில் எந்த விதமான சஞ்சலமும் இல்லை. ஆனால் என்னுடைய தந்தை இஸ்லாத்தில் வருவதை விடவும் உங்களுடைய சிறிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்தில் வருவதை நான் அதிகமாக நேசிக்கிறேன். காரணம், இவர் இஸ்லாத்தில் வந்தனால எனக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது, ஆனால் அவர் வந்து விட்டால் உங்களுடைய சந்தோஷம் எனக்கு கிடைக்கும், நீங்கள் சந்தோஷப்படுவீர்கள், உங்களுடைய சந்தோஷத்தை பார்க்க வேண்டும், அதனால் இவரை விட அவர் இஸ்லாத்தில் வருவதை நான் அதிகம் விரும்புகிறேன் என்பதாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, இப்படிப்பட்ட பயணமாக நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். ரப்புடைய ரசூலுடைய பிரியத்தை பெற்றவர்களாக நம்ம பயணிக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்திலும் நம்ம எதிர்பாராத நிறைய நலவுகளை பெற்றுக்கொள்ள முடியும், மறுமையிலும் நம்ம எதிர்பாராத நிறைய நலவுகளை பெற்றுக்கொள்ள முடியும். எங்களுடைய உஸ்தாத் காலம் சென்ற கலீல் அஹ்மது கீரனூரி ஹஸரத் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரப்புடைய நெருக்கத்திற்கு ஒரு உதாரணம் சொல்லுவார்கள். ரப்புடைய நெருக்கத்திற்கு ஒரு அரசர் அறிவிப்பு செய்கிறார், மாளிகைக்குள்ள சில நபர்களை அலை விட்டு எதையெல்லாம் நீங்கள் எடுக்கிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கானது. அரசருடைய மாளிகைன்னு தெரியும், வைரங்களும் வைடூரியங்களும் என்னென்ன நியமத்துகள் இருக்கிறதோ எல்லாமே அங்கே கிடைக்கும். எதையெல்லாம் நீங்கள் தேர்வு செய்கிறீர்களோ அதுவெல்லாம் உங்களுக்கானது என்று சொல்லும் பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை தேர்வு செய்கிறார்கள். ஒருவர் நேரடியாக வந்து அரசரை கைப்பிடிக்கிறார், அரசர் எனக்கு வேண்டும் என்பதாக சொல்கிறார். அருமையான சகோதர பெருமக்களே, இது போன்றுதான் ஒரு முஃமின் இருக்க வேண்டும். அல்லாஹு தஆலாவுடைய சொர்க்கம், அல்லாஹு தஆலாவுடைய ஏனைய நிஅமத்தை காட்டிலும் எனக்கு ரப்பு வேண்டும், ரப்புடைய பிரியம் எனக்கு வேண்டும், ரப்புடைய உள்ளத்திலே எனக்கு இடம் வேண்டும். ரப்புடைய உள்ளத்திலே எனக்கு இடம் கிடைத்து விட்டால் எனக்கு எல்லா விதமான நியமத்துகளும் கிடைத்துவிடும். ரப்புடைய உள்ளத்திலே எனக்கு இடம் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். உலகமே எனக்கு கிடைத்தாலும், மறுமையுடைய எல்லா விதமான நலவுகள் கிடைத்தாலும் அதை அனுபவிக்கின்ற சந்தோஷம் நமக்கு கிடைக்காது, சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது. அருமையான சகோதர பெருமக்களே, உஸ்தாத் அவர்கள் சொல்வார்கள், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், ஒரு குழந்தை இடத்துல ஒரு சாக்லேட்டையும் ஒரு 500 ரூபா பணத்தையும் கேட்கும் பொழுது, ஒரு பணம் அந்த காலத்தில் ஒரு பெரிய ஒரு மதிப்பு மிக்க ஒரு பணத்தை காட்டி கேட்கும் பொழுது குழந்தை அந்த சாக்லேட்டை கேட்கும். அதே குழந்தை ஒரு 20 வருஷத்துக்கு பிறகு அதே சாக்லேட்டையும் ஒரு 500 ரூபா பணத்தை காட்டி கேட்கும்போது அந்த பணத்தை தேர்வு செய்யும். இந்த சாக்லேட்டுக்கு உதாரணம் தான் அருமையான சகோதர பெருமக்களே இந்த சொர்க்கம். நம்ம ஆதரவு வைக்கிறோம் இல்லையா, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து கிடைக்கணும், சொர்க்கம் நமக்கு கிடைக்கணும் என்பதாக சொர்க்கம் சம்பந்தமாக நிறைய கனவோடு நம்ம அமல் செய்கிறோம் இல்லையா. இந்த சொர்க்கம் எல்லாம் ரப்புடைய நெருக்கத்திற்கு முன்பு ஜீரோ. ரப்புடைய நெருக்கத்திற்கு முன்பு, அல்லாஹு தஆலாவுடைய பிரியத்திற்கு முன்பு இந்த சொர்க்கம் எல்லாம் ஒன்றும் இல்லை. எனவே அந்த சொர்க்கத்தை நோக்கி பயணிப்பதை காட்டிலும் இறைவனுடைய நெருக்கத்தை நோக்கி பயணிப்பதை தான் அருமையான சகோதர பெருமக்களே பெருமானார் பல நேரங்களில் வழிகாட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா இதை பற்றி தான் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன் அஸ்ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். முந்தியவர்கள் முந்தி சென்று விட்டார்கள். அமல்களிலே அல்லாஹ் தஆலாவுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்ற ரீதியிலே யாரெல்லாம் முந்தி செல்கிறார்களோ அவர்கள் முந்தி விட்டார்கள். உலாயிகல் முகர்ரபூன், இவர்கள் தான் அல்லாஹ் தஆலாவுடைய பிரியத்திற்குரியவர்கள். இவர்களுக்கான அந்தஸ்து அவர்களுக்கு மட்டும்தான். அல்லாஹ் தஆலாவுடைய நெருக்கத்தை பெற்றவர்களுடைய அந்தஸ்து அவர்களுக்கு மட்டும்தான். அந்த அந்தஸ்தை எப்பேற்பட்ட அமலை கொண்டும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஷஹாதத் உட்பட எந்த அமலை கொண்டும் அந்த முகர்ரபீன்களுடைய அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதாக அல்லாஹ் தஆலா வாக்கியா என்ற அத்தியாயத்தில் சொல்லி காட்டுவான். பிரபலியமான செய்தி நமக்கு தெரியும். அது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா நபுவத் கொடுத்து அனுப்பிய சமயத்தில் ஃபிரௌனிடத்தில் சென்று ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய நபுவத்தை எடுத்துரைக்கிறார்கள். அப்போ மூசா சொன்னா, இல்லைப்பா இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒரு சூனியம்தான், அதனால் இதையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது, இதெல்லாம் ஒரு நபுவத் என்று சொன்னால் இதை விட தகப்பரெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கிறான். நீ குச்சி கீழே போட்டால் பாம்பா மாறுது இல்லையா, குச்சியை கீழே போடக்கூடிய குச்சி பாம்பாக மாறுது இல்லையா, இதெல்லாம் சும்மா கண் கட்டி வித்த ஒரு சிகிறு தான், இதுக்கு தகப்பன் எல்லாம் எங்களுடைய ஊரில் இருக்கிறான் என்பதாக சொல்லி ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஃபிரௌனுக்கு மத்தியில். ஃபிரௌன் எகிப்து தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை ஒன்று சேர்க்கிறார். எகிப்து தேசம் முழுக்க இருக்கக்கூடிய சூனியக்காரர்களை ஒன்று சேர்க்கிறான். அந்த நாள், அந்த ஒப்பந்தத்துடைய நாள், ஒரு பக்கம் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும், மறுபக்கம் ஃபிரௌனால் ஒன்று கூடப்பட்ட அந்த சூனியக்காரர்கள். இப்போ இந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌனிடத்தில் பேசி இந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுவான். அங்கே வியாபாரம் நடக்குது.
நாங்கள் மூசாவை ஜெயிச்சா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? வியாபாரம் நடக்குது. அவன் என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். வைரங்களும் வைடூரியங்களும் ஆட்சி அதிகாரங்களை கொடுப்போம், நீங்கள் விரும்பிய பெண்ணை தேர்வு செய்து கொள்ளலாம், என்னென்னமோ சொல்கிறாங்க. அவன் எதையுமே விரும்பலை. வந்த சூனியக்காரன் எதையுமே விரும்பலை. அவன் முடிவு செய்து விட்டான், ஃபிரௌனுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கணும், ஃபிரௌனுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கணும். அவன் என்னென்னமோ சொல்கிறான். அது ஃபிரௌனும் என்னென்னமோ அவர்களுக்கான நியமத்துகளை சொல்லும் பொழுது எதையுமே ஏற்றுக்கொள்ளலை. கடைசியில் ஃபிரௌனிடத்தில் அந்த சூனியக்காரர்கள் கேட்கிறார்கள், நாங்கள் மூசாவை ஜெயித்தால் எங்களுக்கு என்னதான் கொடுப்போம் என்று கேட்கும் பொழுது இவருடைய கேள்வியை புரிந்து கொண்டு ஃபிரௌன் பதில் சொன்னான், கால நாம், நீங்கள் கேட்டது கிடைக்கும், இன்னக்கும் லமினல் முகர்ரபீன், நீங்கள் என்னிடத்தில் நெருக்கமானவர்களாக இருப்பீர்கள். இல்லையா? முகர்ரப் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, சொர்க்கத்தில் முகர்ரபூன் என்று ஒருவர் இருப்பார்கள், இறைவனுடைய நெருக்கத்தை பெற்றவர்கள் என்று. இந்த வார்த்தையை சொன்ன பிறகுதான் வியாபாரம் முடியுது. அவர்கள் இதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். சூனியக்காரர்கள் வந்து, உன்னுடைய ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய மாளிகை எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய தேசத்தில் இருக்கக்கூடிய அழகிய பெண்கள் எங்களுக்கு தேவையில்லை, உன்னுடைய உள்ளத்தில் எங்களுக்கு இடம் கிடைக்கணும், உனக்கு நெருக்கமானவருடைய கூட்டத்தில் நாங்கள் அமரணும் என்று கேட்கிறார்கள். ஃபிரௌன் ஒற்றுக்கொண்டான். அதற்கு பிறகு போட்டி நடைபெறுகிறது. போட்டியில் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். இதோட செய்தி முடியல. அவன் விரும்பினது என்னன்னு சொன்னா, ஃபிரௌனுடைய, ஏன்னா அவனுடைய எண்ணம் ஃபிரௌன் ரப்பு, ஃபிரௌனை கிட்டத்தட்ட ரப்பாக நேசித்து பாவித்து கொண்டிருக்கிறான். அந்த ரப்புடைய உள்ளத்தில் நம்ம நுழையணும், ரப்புக்கு நெருக்கமானவர்களாக ஆக வேண்டும் என்ற நோக்கத்தில் அதை கேட்கிறார்கள். ஃபிரௌன் ஒற்றுக்கொண்டான். அன்று வெற்றி பெற்றிருந்தால் அவர்கள் ஃபிரௌனுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, மூசா வெற்றி பெறுகிறார், இவர்கள் அனைவருமே தோல்வி பெறுகிறார்கள். அதோடு செய்தி முடியல. அடுத்த கட்டமே ஃபிரௌனுடைய உள்ளத்துக்குள் நுழைய வேண்டும் என்று எண்ணியவர்கள் அடுத்து சொன்ன வார்த்தை, எல்லோருமே சஜ்தா செய்கிறார்கள். காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன் ரப்பி மூசா வ ஹாரூன், மூசாவுடைய ரப்பையும் ஹாரூனுடைய ரப்பையும் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். செய்தி புரிகிறதா? அது வரைக்கும் ஃபிரௌனுடைய உள்ளத்திலே நுழைய வேண்டும் என்று ஆர்வம் கொண்ட அவங்க காசு பணங்களுக்காக வந்தவர்கள் அந்த சூனியக்காரர்கள். ஆட்சி அதிகாரங்களை கிடைக்கணும், வைரங்களும் வைடூரியங்களையும் கிடைக்கணும் என்ற நோக்கத்தில் அவர்கள் இந்த போட்டிக்கு வரல. ஃபிரௌனுக்கு நெருக்கமாக ஆகணும் என்று வந்தார்கள். ஃபிரௌன் எப்போது வழிகேடு என்று தெரிந்ததோ, மூசா எப்பொழுது நேர்வழி பெற்றவர் என்று தெரிந்ததோ, மூசா எப்பொழுது இறைவனுடைய தூதர் என்று ஏற்றுக்கொண்டார்களோ, மூசாவுடைய இறைவன் தான் உண்மையான இறைவன் என்று எப்பொழுது விளங்க ஆரம்பித்தார்களோ, அடுத்து சொன்ன வார்த்தை காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன், அகிலத்தின் ரட்சகனாகிய அல்லாஹ்வை நாங்கள் ஈமான் கொள்கிறோம், ரப்பி மூசா வ ஹாரூன், அந்த ரப்பு தான் உன்னுடைய ரப் இல்லப்பா, ஃபிரௌனே உன்னுடைய ரப் இல்ல, மூசா ஹாரூனுடைய ரப்பை நாங்கள் ஈமான் கொள்கிறோம் என்று சொன்னார்கள். அடுத்த கணமே ஃபிரௌன் உடல, அப்பா உங்களை நான் எதுக்கு அழைச்சிட்டு வந்தேன்? மூசாவை தோற்கடிக்கணும், மூசாவை அசிங்கப்படுத்தணும், மூசாவை இந்த எகிப்திலிருந்து விரட்டணும் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு காசு கொடுத்து நிறைய செலவு செஞ்சு உங்களை ஒன்று கொண்டு வந்தா நீங்க அந்த மூசாவை ஈமான் கொள்கிறீர்களா? ஃபிரௌனுக்கு கடுமையான கோபம். ஃபிரௌனுடைய கோபம் மூசாவிடமிருந்து இந்த சூனியக்காரர்களின் பக்கம் திரும்பியது. ஃபிரௌனுடைய கோபம் நியாயமும் தான். ஃபிரௌனுடைய கோபம் மூசாவிடமிருந்து சூரியக்காரனிடம் திரும்பியது. திரும்பி சொன்னான், கால ஆமன்தும் கபலன் ஆதனலக்கும், உங்களுக்கு நான் அனுமதி கொடுத்தேனா? உங்களை எதுக்கு நான் வர வச்சேன்? மூசாவையை தோற்கடிக்கணும் என்ற ரீதியில் உங்களை வர வச்சா, உங்களுக்கு செலவு செஞ்சு சிகருக்காக வேண்டி இவ்வளவு செலவு செய்கிறேன், நான் உங்களுக்காண்டி இவ்வளவு ரகம் செய்கிறேன், இப்போ இந்த திடீர்னு வந்து என்னுடைய உள்ளத்தில் இடம் கேட்டீங்க, நான் கொடுக்குறேன்னு திடீர்னு பார்த்தா மூசாவை ஈமான் கொள்கிறீர்களே, நான் உங்களுக்கு அனுமதி கொடுத்தேனா? அவன் கேட்டான், கபலன் ஆதனக்கும் இன்னஹாதா கபீரக்கும் அல்லமக்கும் சிகரு, இந்த மூசா தான் உங்களுடைய ஆசிரியர். நான் எனக்கு எண்ணம் தோணுது இல்லையா? அதான் சொல்லுவோம் இல்லையா, கேம் பிளான் சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி மூசாவிடத்தில் ஏற்கனவே நீங்க பிளான் பண்ணி வந்த மாதிரி எனக்கு தெரியுது. அவன் சொல்லிவிட்டு சொன்னான், லோ அதிபன்னுக்கும் அதாபன் ஷதீதா லோ உக்கத்தியன் அர்ஜுலுக்கும் வாய்தியக்கும், உங்களுடைய கைகளையும் கால்களையும் மின் ஹிலாஃபின் மாறுமாறாக வெட்டுவேன். எனக்கு அவ்வளவு கோபம் இருக்கு. எனக்கு வர்ற கோபத்திற்கு உங்களுடைய கைகளையும் கால்களையும் துண்டு துண்டாக்குவேன். அது மாறுகால் மாறுகைன்ற மாதிரி, வலது கை இடது கால், இடது கை வலது கால், இப்படி வெட்டுவேன். எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய பேரீச்ச மரங்களிலே உங்களை நான் தூக்கிலே போடுவேன். என்னை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ அவர்களுடைய முடிவுக்கு இதுதான் என்று மக்கள் எல்லாம் படிப்பினை பெற வேண்டும் என்று இவ்வளவு கடுமையான வேதனை கொடுப்பேன் என்று ஃபிரௌன் ஒரு பெரிய பயானே செய்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஃபிரௌன் செய்த பயானை சொல்லி காட்டுகிறான். அவன் கோபத்தில் என்னென்னலாம் பேசினா எல்லா செய்தியும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் கேட்டுவிட்டு அவர்கள் சொன்னார்கள், இதையெல்லாம் கேட்டுவிட்டு சொன்னாங்க, ஃபக்லி மா அன்த கால், அப்பா என்ன செய்ய முடியும், என்னால் வேதனை கொடுக்க முடியுமா?
தாராளமாக கொடு. நீ எந்த வேதனை கொடுத்தாலும் இந்த உலகத்தில் மட்டும்தான். உடம்புல ரூஹ் இருக்கிற வரைக்கும் தானே வலி, உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் தானேப்பா இந்த வலி. இந்த காத்து புரிஞ்சுட்டா நீ என்ன பண்ணாலும் நாங்கள் வெறும் சவம் தான். உன்னால என்ன வேதனை கொடுக்க முடியுமோ, உன்னால என்ன திருப்பு முடியுமோ, எதை வேண்டுமானாலும் கொடு. இன்னமா தக்லி ஹாதில் ஹயாத்து துன்யா. நீ கொடுக்கிற எந்த வேதனையா இருந்தாலும் இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும், மறுமையில நீங்கள் தொட முடியாது. காலு ஆமன்னா பிரப்பில் ஆலமீன். அவர்கள் சொன்னார்கள், அருமையான சகோதர பெருமக்களே, எங்களுக்கு ரப்பு வேண்டும் இல்லையா? மூசாவுடைய ரப்பு, இந்த அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்பிடத்தில் நாங்கள் நெருக்கத்தை பெற வேண்டும். நாங்கள் முடிவு செஞ்சிட்டோம், அந்த ரப்பிடத்தில் நெருக்கமானவர்கள் ஆக வேண்டும் என்று. உன்னால என்ன வேதனை கொடுக்க முடியுமோ நீ கொடு என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்கு பிறகு அவர்கள் எல்லாம் ஷஹீதாக்கப்பட்டார்கள் என்ற செய்தி திருமறையில் வருது. அருமையான சகோதர பெருமக்களே, இந்த சம்பவத்தில் நமக்கான ஒரு முக்கியமான தகவல் என்னவென்றால், வந்தவர்கள் காசு பணங்களுக்காக வரல, வந்தவர்கள் ஆட்சி அதிகாரங்களுக்காக வரல, வந்தவர்கள் ஃபிரௌனுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும், ஃபிரௌனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று வந்தார்கள். இந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும். இறைவனுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வந்தனாலதான் சத்தியம்னு தெரிஞ்ச உடனே ஏத்துக்கிட்டாங்க. காசு பணங்களுக்காக வந்திருந்தா ஃபிரௌனிடத்துல இன்னொரு வாய்ப்பு கேட்டிருப்பாங்க. ஃபிரௌன் ஏதோ தப்பு நடந்துருச்சு, மூசா எங்களை விட பயங்கரமா செஞ்சுட்டாரு, எங்களுக்கு அவகாசம், அப்படிதான் பண்ணியிருக்கணும். வந்தவர்கள் அதுதானே செய்திருக்கணும் நியாயமா. நம்மளை நம்பி ஃபிரௌனு கிட்டத்தட்ட 70,000 சூனியக்காரர் வந்ததாக கிதாபுகள் எழுதுகிறார்கள், தஃப்சீர்ல. நம்மளை நம்பி ஃபிரௌன் அழைச்சி வந்திருக்கிறானே, மூசாவை தோக்கடிக்கணும்னு நம்ம தோத்துட்டோம், இன்னும் பலத்தை கூட்டுவோம், இன்னும் கடுமையாக முயற்சி செய்வோம், எப்படியோ அடுத்த கட்டத்தில் அடுத்த சிட்டிங்கில் மூசாவை தோக்கடிக்கிறோம், இன்னொரு வாய்ப்பை கேளு என்றுதானே அவர்கள் மூசாவிடத்தில் கேட்டுக்கணும், ஃபிரௌனிடத்தில் கேட்டுக்கணும். ஆனால் அவங்க சத்தியம்னு தெரிஞ்ச உடனே ஏன் மாறினாங்கன்னு சொன்னா, அவங்க காசு பணங்களுக்காக வரல, ஆட்சி அதிகாரங்களுக்காக வரல, ஃபிரௌனுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்கும் என்று வந்தார்கள். அருமையான சகோதர மக்களே, ஃபிரௌன் இறைவன் இல்லை என்று எப்போ முடிவு பண்ணாங்களோ அப்போ அந்த இறைவனுடைய உள்ளத்தில் இடம் பிடிக்க முடிவு செய்து விட்டார்கள். இதை நோக்கி நம்முடைய பயணம் இருக்க வேண்டும். சொர்க்கம் 0, சொர்க்கம் எங்களுக்கு தேவையில்லை. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸாக இருந்தாலும் அது எங்களுக்கு தேவையில்லை. அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய ரப்பு ஒருவன் இருக்கிறான் இல்லையா, அதிபதி, அந்த ரப்புடைய உள்ளத்தில் நம்ம இடம் பிடிக்க வேண்டும். அருமையான சகோதர பெருமக்களே, இதை நோக்கி நம்முடைய பயணங்கள் இருக்க வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா ரமதானை நமக்கு வழங்குகிறான் இல்லையா. ஒரு சாதாரணமா முதலாளி இடத்துல அவரால் என்ன லாபம் கிடைச்சிட போகுது? முதலாளி இடத்துல விசுவாசமாக இருந்தா, முதலாளி இடத்துல பிரியமாக இருந்தா சம்பளத்தை கூட்டி கொடுப்பாரு, நமக்கு சில வசதிகளை செஞ்சு கொடுப்பாரு, வீட்டில் தேவைன்னு சொன்னால் காசு பணங்களை கொடுப்பாரு. அதை விட என்ன பண்ண முடியும்? நம்முடைய முதலாளி நம்முடைய கலம் பிடிச்சி சொர்க்கத்துக்குள்ள கூட்டு போயிட முடியுமா? அந்த முதலாளியுடைய பிரியத்திற்காக வேண்டி என்னவெல்லாம் செய்கிறோம் இல்லையா? நமக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி இல்லையா, இவர்களுடைய பிரியத்திற்காக வேண்டி நம்ம என்னவெல்லாம் செய்கிறோம்? ரப்புடைய பிரியத்தை பெற வேண்டும். இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம்? சொர்க்கம் என்ற ஒரு வரும்பொழுது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகிறது, அது ரப்பு என்று வரும்பொழுது ஏற்பட மாட்டேங்குது. கண்ணியமான சகோதரர்களே, பிரியம்தான் அசல், பிரியம்தான் அசல். எல்லாமே இந்த பிரியத்தோடு சம்பந்தப்பட்டது தான். மனைவி இடத்துல கேளுங்களேன், கிதாபுகள் எழுதுவார்கள், நல்ல மனைவி என்பவர்களுக்கு அடையாளம் கணவனுடைய உள்ளத்திலே இடம் பிடிக்க வேண்டும் என்றுவாள். அவன் என்ன வாங்கி கொடுத்தான், நமக்காண்டி என்னென்ன செலவு செய்கிறான் என்பதை கணக்கிட மாட்டாள். அப்படிலாம் கணக்கிறவன் நல்ல மனைவியாக இருக்க முடியாது. என்னுடைய கணவனுடைய பிரியத்தை பெறணும் இல்லையா? பிரியமாக ஒரு பிறநாள் நேரத்தில் பிரியமாக ஒரு 200-300 ரூபாய்க்கு புடவை எடுத்து கொடுத்து சந்தோஷமா எடுத்து கொடுத்தா சந்தோஷமா ஏற்றுக்கொள்வார். இதை ஒன்று நிதர்சனம் கூட. இன்னைக்கு நம்ம அந்த பிரியம் இல்லாதனால நம்ம எடுத்து கொடுக்கறது அவளுக்கு பிரியம் இல்லை, அது அந்த பிரியத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியல. அருமையான சகோதர பெருமக்களே, இதுதான் செய்தி. பிரியத்தை பெற வேண்டும். ஒரு பிள்ளைகளுடைய பிரியத்தை பெறணும், ஆசிரியருடைய பிரியத்தை பெறணும், முதலாளியுடைய பிரியத்தை பெறணும், நமக்கு படி அளக்கிறவனுடைய பிரியத்தை பெறணும் என்றெல்லாம் யோசிக்கிறோமே. ரப்புடைய பிரியத்தை பெற வேண்டும், ரப்புடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற ஒரு விஷயத்துல நம்ம எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறோம்? இப்போ ரப்புடைய பிரியம் எதுவெல்லாம் இருக்கிறது என்பதற்கு சில செய்திகளோடு இன்ஷா அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன். முதல் செய்தி, இறைவனுடைய நெருக்கத்தை பெறுவதற்கான மிக முக்கியமான செய்தி, அல்லாஹை முழுமையாக பயப்படவும் செய்யணும், அதே நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் முழுமையாக ஆதரவும் வைக்கணும். பயம் கலந்த ஆதரவு. ரப்புக்கு மட்டும்தான் பயப்படணும், ரப்பிடத்தில் மட்டும்தான் ஆதரவு வைக்கணும். என்னை தண்டிக்கின்ற ஆற்றல் உலகத்தில் என்னுடைய ரப்புக்கு மட்டும்தான் இருக்கிற, ரப்பை தாண்டி என்னை யாரும் தண்டிக்க முடியாது என்ற ரப்புடைய விஷயத்தில் பயப்படணும். எனக்கு ஏதாவது ரஹம் செய்தால், எனக்கு ஏதாவது நலவு செய்தால் அதுவும் என்னோட ரப்படால் மட்டும்தான் முடியும் என்று அந்த ஆதரவையும் ரப்பிடத்தில் வைக்கணும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், அது எப்படி பயம் கலந்த ஒரு ஆதரவு? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், நாளை மறுமை நாளிலே அல்லாஹு தாலா எல்லோரையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் முதல் கியாமத் நாள் வரை
முஸ்லீம்கள், காஃபிர்கள், முஷ்ரிக்குகள், முனாஃபிக்குகள், யஹூதி, நசரானி எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான். ஒரே ஒரு நபர் மட்டும்தான் நரகம் என்று அல்லாஹ் முடிவு செய்துட்டான்னு சொன்னான். அப்படி வாய்ப்பு இல்லை. ஆனால் அப்படி முடிவு செய்தான் என்றால் அந்த ஒரு நபராக நான் ஆகிவிடுவேனோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. புரியுதா? உமர் ரலியல்லாஹு தஆலா மனநிலை. எல்லோரையுமே அல்லாஹ் தஆலா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க, அனுப்பிட்டான். ஒரு நபர் மட்டும்தான் நரகம் என்றால் அந்த ஒரு நபராக நான் ஆகிவிடுவேனோ என்ற அச்சம் எனக்கு இருக்கிறது. அதே மாதிரி இதுக்கு எதிராக அல்லாஹ் தஆலா நாளை மறுமையில் எல்லாத்தையுமே சொர்க்கத்துக்கு அனுப்பிட்டான், நரகத்துக்கு அனுப்பிட்டான். ஒரே ஒரு நபர் மட்டும்தான் சொர்க்கம் என்றால், ஒரே ஒரு நபர் மட்டும்தான் சொர்க்கத்திற்கு செல்வார் என்றால் இன்னைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி இல்லை. இன்னைக்கு நம்ம யோசிக்கிற மாதிரி உமர் யோசிக்கல. அவர்கள் சொன்னார்கள், அந்த ஒரு நபர் நானாகத்தான் இருப்பேன் என்று நான் ஆதரவு கொள்கிறேன். ரப்பிடத்தில் அந்த அளவுக்கு நம்பணும். என்னை தண்டிச்சா அவனை விட கடுமையா தண்டிக்க யாராலும் முடியாது. எனக்கு கொடுக்க முடிவு செஞ்சா அவரை விட யாராலும் எனக்கு கொடுக்க முடியாது என்ற மனநிலையில செயல்பட வேண்டும். இறைவனுடைய ரஹம் இந்த அளவுக்குன்னு சொன்னா கிதாபுகள் எழுதுகிறார்கள், ஒரு அடியான் ஒரு பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். திரும்ப பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். திரும்ப பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான், அல்லாஹ் மன்னிப்பான். ஒரு கட்டத்துக்கு பேர் மலக்குமார்கள் கேட்பாங்க, யா அல்லாஹ் என்ன அவன் சும்மா விளையாட்டுக்கு திரும்ப பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான், பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான், நீ அவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கியே, என்ன விளையாடுறீங்களா? அவன் பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான், நீ மன்னிக்கிற, அவன் பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான், மன்னிக்கிற, என்னதான் உங்க கதை என்று மலக்குமார்கள் கேட்கும் பொழுது அல்லாஹ் கேட்பான், இவன் நான் மன்னிப்பேன் என்று ஆதரவு வைக்கிறான் இல்லையா? இவன் பாவம் செய்கிறான், தௌபா செய்கிறான், திரும்ப பாவம் செஞ்சு நான் மன்னிப்பேன் என்று உறுதியாக நம்புகிறான் இல்லையா? ஆமா நம்புகிறான். சரி, இரண்டாவது அல்லாஹ் கேட்பான், என்னை தவிர வேறு யாராவது மன்னிப்பார்கள் என்ற எண்ணம் அவனுக்கு இருக்கா? நான் மன்னிப்பேன் என்று உறுதியாக நம்பினான். சரி, நான் மன்னிக்கலாட்டி வேற யாராவது அவனை மன்னிப்பார்கள் என்று நம்புகிறானா? இல்லையா? அல்லாஹ் நீ மட்டும் தான் மன்னிப்பேன் நம்புறான். அவ்வளவுதான், வேற என்ன வேணும்? நான் அவனை மன்னிப்பதற்கு வேறு காரணம் தேவையில்லை. நான் மட்டும்தான் மன்னிப்பேன் என்று உறுதியாக நம்புகிறான் இல்லையா? அதனால் நான் அவனை மன்னிக்கிறேன் என்பதாக அல்லாஹ் தஆலா பதிலளிப்பான் என்பதாக கிதாபுகள் எழுதுகிறார்கள். கண்ணியமான சகோதர பெருமக்களே, எனவே முழுமையாக அல்லாஹ் தஆலாவிடத்தில் சரணடைய வேண்டும், அல்லாஹ் தஆலாவை முழுமையாக அஞ்சவும் வேண்டும், அல்லாஹ் தஆலாவிடத்தில் முழுமையாக ஆதரவு வைக்க வேண்டும். இரண்டாவது மிக முக்கியமான செய்தி, நம்முடைய எல்லா காரியங்களும் ரப்புக்காக வேண்டி இருக்க வேண்டும். அல் புகுலு ஃபில்லா, அல் ஹப்பு ஃபில்லா, வல் புகுலு ஃபில்லா. ஹதீஸ் கிதாபில் ஒரு தலைப்பே இருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்படுவது, அல்லாஹ் தஆலாவுக்காண்டி பிரியப்படுவது என்ற ஒரு தலைப்பே இருக்கிறது. என்னுடைய எல்லா கட்டங்களும் ரப்புக்காக வேண்டி. ஏன் சாப்பிட்றேன்? என்னுடைய ரப்புக்காக வேண்டி. ஏன் தூங்குகிறேன்? என்னுடைய ரப்புக்காக வேண்டி. எதையுமே என்னுடைய மன இச்சைக்காக வேண்டி இல்லை. என்னுடைய திருமணம், என்னுடைய ஹயாத், என்னுடைய மவுத் எல்லாமே ரப்புக்காக வேண்டி. ஹஜ்ரத் இப்ராஹிம் சொன்னார்கள் இல்லையா? ஹஜ்ரத் இப்ராஹிம், இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யா வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். என்னுடைய தொழுகை, என்னுடைய குர்பானி, என்னுடைய வாழ்வு, என்னுடைய மரணம் எல்லாமே ரப்புக்காக வேண்டி. ரப்புக்காக வேண்டி நம்ம செயல்படும் பொழுது அல்லாஹ் தஆலா அதற்கான ஒரு வழியை ஏற்படுத்துகிறார். கிதாபுகள் எழுதுகிறார்கள், சாப்பிடும்போது பசியாறணும்னு சாப்பிட்றதில்லை, சாப்பிடும் பொழுது பசியாறணும்னு சாப்பிட்றதில்லை, தூங்கும் பொழுது ஆரோக்கியம் கிடைக்கணும்னு தூங்குறது இல்லை, திருமணம் முடிக்கும் பொழுது நம்ம நினைக்கிற மாதிரியான காரணங்களை திருமணம் முடிக்கிறது இல்லை. கிதாபுகள் எழுதுகிறார்கள், சாப்பிடும் பொழுது உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும், இந்த ஆரோக்கியத்தை கொண்டு இறைவனை வணங்கணும் என்ற நியத்தில் சாப்பிட்டீர்கள் என்றால் அமல் செய்கின்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். அமல் செய். இன்னைக்கு சகர் செஞ்சுட்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி சகர் செஞ்சு கூட ஃபஜர் பாரமா இருக்கே. ரப்புக்காக வேண்டி தான் பசித்து இருக்கிறோம், அந்த பசிக்காக வேண்டி சாப்பிட்றோம், சாப்பிட்ட சாப்பாடு ஃபஜர் தொழுகைக்கு சிரமமாக இருக்கிறது இல்லையா? அருமையான சகோதர பெருமக்களே, உண்ணுகின்ற உணவு என்னுடைய ரப்பை வணங்குவதற்கான ஆரோக்கியத்தை எனக்கு தர வேண்டும், சக்தி எனக்கு தர வேண்டும் என்ற ரீதியில சாப்பாடு பசிக்கு சாப்பிட்டா கூட அல்லாஹ் தஆலா அமல் செய்கின்ற வாய்ப்பை ஏற்படுத்துவான். அந்த அமலின் மூலமாக இறைவனை நெருங்குகின்ற வாய்ப்பை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துவான். கண்ணியமான சகோதர பெருமக்களே, அந்த அடிப்படையில் என்னுடைய எல்லாமே ரப்புக்காக வேண்டி இருக்க வேண்டும். மிக முக்கியமான மூன்றாவது செய்தி இதுதான். இந்த முழு இறை நெருக்கத்திற்கு அடிப்படை அதுதான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், நபியே நீங்கள் சொல்லுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்லல, ரசூலுல்லாஹை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ் தஆலாவுடைய பிரியம் வேண்டுமா, அல்லாஹ் தஆலாவுடைய பிரியம் வேண்டுமா, ஃபத்தபியூனி என்னை பின்பற்றுங்கள். ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொல்லும்படி அல்லாஹ் கட்டளையிடுகிறான். அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டும் என்றால் என்னை பிரியப்படுங்கள், என்னை பின்பற்றுங்கள். யுஹிப்புகுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான். செய்தி புரிகிறதா? அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டுமா, என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை பிரியப்படுவான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இதை முழுமையாக நம்பினார்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ்வை கண்பூனித்தனமாக பின்பற்றினார்கள். ரசூலுல்லாஹ்வை சஹாபாக்கள் பின்பற்றி எதெல்லாம் நம்ம கேட்டோம்னு சொன்னா பைத்தியக்காரன் கூட இப்படி பின்பற்ற மாட்டான் என்று யோசிப்போம். ஒரு பைத்தியம் கூட இந்த அளவுக்கு பின்பற்றாது இந்த நபரை என்று நம்ம யோசிக்கின்ற அளவிற்கு சஹாபாக்கள் பின்பற்றியதற்கான காரணம் அல்லாஹ்வுடைய தஆலாவுடைய பிரியத்தை பெற வேண்டும் என்பதற்காக.
ஒரு சபையில் ஒரு சஹாபி வருகிறார், தங்க மோதிரம் போட்டு இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் முசாஃபா செய்து அந்த மோதிரத்தை கலட்டுறாங்க இல்லையா? ஒரு சஹாபி பயான்லாம் செய்யல, இப்ப தங்கம் போடாதுன்னு சொல்ல, கலட்டுறாங்க, கலட்டி தூக்கி எறிகிறாங்க. சபை முடிஞ்சிருச்சு. அதுல இன்னொரு செய்தி என்ன சொல்றாங்க, கலட்டுனா இவர் அமைதியா இருக்கின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் அந்த சஹாபாக்களை கொண்டு வந்தார்கள். இன்னைக்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லை. இன்னைக்கு அதெல்லாம் சொல்லலாம், அதிகபட்சம் சொல்லலாம், மோதிரம் போடக்கூடாதுங்க, தங்கம் ஹராம்னு பயான் கூட சொல்லலாம். அதுவும் சில நேரங்களில் மூடலாகத்தான் சொல்ல வேண்டியதா இருக்கு. ரசூலுல்லாஹ் அதை கலட்டி தூக்கி எறிகிறார்கள். சபை முடிஞ்சிருச்சு, ரசூலுல்லாஹ் போயிட்டாங்க. கீழே ரஜினி அந்த மனிதனிடத்தில் கேட்கப்பட்டது, ஹுத் காத்தமக், அந்த தங்கத்தை எடுத்துக்கோப்பா, அந்த மோதிரத்தை எடுத்துக்கோ. ஃபன் தஃபி பி, ரசூலுல்லாஹ் நம்ம போடுறது தான் தடுத்து இருக்கிறாங்க, மற்றபடி அதை பெண்களுக்கு கொடுக்கறதுல பிரச்சனை இல்லை, உங்க வீட்டு பெண்களுக்கு கொடு, அல்லது அதை வித்து காசாக்கி வேற ஏதாவது தேவைக்கு பயன்படுத்திக்கொள் என்று சொன்னபோது அந்த சஹாபி சொன்ன வார்த்தை, கால லா, ஒருபோதும் செய்ய மாட்டேன், வல்லாஹி லா ஆஹுது அபதா, அதை நான் ஒருபோதும் எடுக்க மாட்டேன். மா தரஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் தூக்கி எறிந்த ஒரு பொருள் நான் எப்படி எடுக்கிறது? ரசூலுல்லாஹ் எனக்கு வேண்டாம்னு தூக்கி போட்ட பொருளை நான் எப்படி எடுக்கிறது? ரசூலுல்லாஹ்வுடைய பின்பற்றுதல் இப்படித்தான் இருந்தது. ரசூலுல்லாஹ் வேண்டாம்னு தூக்கி போட்ட பிறகு அதை என்னால் எப்படி எடுக்க முடியும்? அது யார் வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளட்டும், நான் ஒருபோதும் அதை எடுக்க மாட்டேன் என்பதாக சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் எந்த அளவுக்கு பின்பற்றினார்கள். அருமையான, அதனால தான் அல்லாஹு தாலா அவர்களுக்கு சொல்கிறான், ரதியல்லாஹு அன்ஹும் வரதுவனுக்கு, துன்யாவிலேயே அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்தை பெற்றவர்கள் சஹாபாக்கள் மட்டும்தான், வேற யாருக்கும் அல்லாஹு தாலா அந்த சிறப்பு கொடுக்கல. ரசூலுல்லாவை கண்மூடித்தனமாக பின்பற்றினார்கள். முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு சஹாபி கடுமையான பஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் அறிவிப்பு செய்யறாங்க, உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் கொண்டு வாங்கன்னு. கொண்டு வந்தாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்து சொன்னார், ஹாதா அம்மாலும் நான் பையனே, யா ரசூலுல்லாஹ் இதுதான் என்னுடைய பொருள், நான் என்னுடைய முழு பொருளையும் கொண்டு வந்துட்டேன். ஹுதுமா ஷிஅத தஅமா ஷிஅத, உங்களுக்கு விருப்பமானதை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, விருப்பமானதை நீ விட்டுடுங்க இல்லையா? நான் மொத்தத்தையும் கொண்டு வந்து போட்டுட்டேன், உங்களுக்கு எதுவெல்லாம் விருப்பமோ எடுத்துக்கொள்ளுங்கள், எதுவெல்லாம் தேவையில்லையோ விட்டு விடுங்கள் சொல்லிட்டு அதோடு முடிக்கல. அவர் திரும்ப சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ் இன்னமா அகத்த அஹப்பு இலைய மா தரக்த, நீங்கள் எதை எடுக்கிறீர்களோ அது நீங்கள் விடுவதை விட எனக்கு பிரியமானது. நான் கொண்டு வந்து போட்ட பிறகு உங்களுக்கு தேவைன்னு சிலதை எடுத்துட்டு மீதி ஒதுக்குறீங்க இல்லையா, நீ எடுத்துக்கோன்னு சொல்லி எனக்கு நீங்கள் கொடுப்பதை விட நீங்கள் தேர்வு செய்கிறீர்கள் இல்லையா, அது எனக்கு பிரியமானது, அதனால் நீங்கள் அனைத்துமே எடுப்பதை நான் நேசிக்கிறேன் என்பதாக அது முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி காட்டினார். கண்ணியமான சகோதர பெருமக்களே, ரசூலுல்லாஹ்வுடைய பிரியத்தில், ரசூலுல்லாஹ்வுடைய பின்பற்றுதல்ல அல்லாஹு தஆலாவுடைய பிரியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இறுதியாக மிக முக்கியமான செய்தி அல்லாஹு தஆலாவை சொல்லி காட்டுகிறான், மன் ஆதா அலி வலியன் ஃபக்கத் ஆதுன்துஹு பில் ஹர்ப், யார் என்னுடைய நேசர்களை, எனக்கு பிரியமானவர்களை நோவினைப்படுத்துவார்களோ அவர்களில் நான் போர் செய்வேன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா 2 இடத்துல சொல்கிறான், நான் அவர்களிடத்துல போர் செய்வேன்ட்டு. தண்டனை கொடுப்பேன், வேதனை கொடுப்பேன்றால் வேற. 2 இடத்துல மட்டும்தான் அல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் நான் போர் செய்வேன் என்று சொல்கிறான். ஒன்று, யார் வட்டி உண்கிறார்களோ ஃபஅதுனு பிஹர்பில்லாஹ், அவனிடத்தில் நான் போர் செய்வேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். 2வது, எனக்கு பிரியமானவர்களை யார் நோவினை செய்கிறார்களோ அவர்களிடத்தில் நான் போர் செய்வேன். அல்லாஹ் தஆலா அதோடு முடிக்கல. அல்லாஹ் தஆலா தனக்கு பிரியமானவர்கள் யார் என்பதாக சொல்லும் பொழுது, வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபிலி ஹத்தா உஹிப்பு, ஒரு அடியான் நஃபிலான வணக்கங்களை செய்து கொண்டே இருக்க நான் அவனை நெருங்கி கொண்டே இருக்கிறேன். ஒரு அடியான் ஃபர்து கிடையாது, ஃபர்து கடமை, ரமலான் நோன்பு கடமை, 5 வேளை தொழுவ கடமை, ஜகாத்து கடமை, கடமையை தாண்டி நான் என்னுடைய ரப்பை நெருங்க வேண்டும் என்று நான் தொழுகிறேன் இல்லையா? 2 ரக்காத் நஃபில், ஒரு நோன்பு, ஒரே ஒரு நோன்பு, அருமையான ஒரு 10 ரூபா சதக்கா, என்னுடைய ரப்பை அடைய வேண்டும் என்று நான் செய்கின்ற நஃபிலான காரியங்கள் எல்லாம் ரப்பை என்னை நெருக்கி கொண்டே இருக்கிறது. பெருமானார் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், ஹத்தா உஹிப்புஹு, நான் அவனுக்கு நேசமானவராக ஆகும் வரை அந்த நஃபில் என்னை நெருக்கி கொண்டே இருக்கிறது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுகளை பார்க்கிறோம், கால் கடுக்க தொழுதார்களே, முன்பின் பாவங்கள் பெருமானாரத்தில் கேட்கப்பட்டது, யார சொல்லலாம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நீங்க எவ்வளவு தொழுகிறோம், நாங்க கூட அவ்வளவு தொழுகிறது இல்லையே. ஹதீஸ் கிதாபுகள் எழுதுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வுடைய கால் ரசூலுல்லாஹ்விடத்தில் முறையிட்டது, அப்பா என்ன முடியல விட்டுடுன்ட்டு. ரசூலுல்லாஹ்வுடைய கால் அல்ல ரசூலுல்லாஹ்விட்ட முறையிட்டது, என்னால முடியல, ரொம்ப வலிக்குது, வேதனையா இருக்கு, விட்டுடுன்னு ரசூலுல்லாஹ்வுடைய கால் ரசூலுல்லாஹ்விட்ட முறையிடுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ் தொழுததற்கான காரணம் ரப்புடைய பிரியம். பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்காண்டி நான் தொழுவல, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்துக்காண்டி தொழுவல, என்னுடைய ரப்புடைய உள்ளத்தில் இடம் வேணும், அதற்காக நான் கால் கடுக்க தொழுகிறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய இந்த செய்தியை தான் பெருமானார் அல்லாஹு தஆலா ஹதீஸை குத்ஸிலே சொல்கிறான், என்னுடைய அடியான் எனக்கு நெருக்கமாகின்ற வரை, பிரியமானவராகும் வரை நஃபிலான வணக்கங்கள் என்னை நெருக்கி கொண்டே இருக்கும். ஃபைதா உஹிப்தும், நான் அவரை நேசித்து விட்டால் அவனுடைய கண்ணாக நான் மாறிவிடுவேன், அவனுடைய காதாக நான் மாறிவிடுவேன், அவனுடைய கையாக அவனுடைய காலாக நான் மாறிவிடுவேன் என்பதாக
அல்லாஹ் தஆலா நம்மை பார்த்து பேசுகிறான். என்னுடைய கண் ரப்பாகிவிடும், என் கை ரப்பாகிவிடும், அவன் பிடிக்கின்ற கையாக நான் இருப்பேன். அவன் என்னிடத்தில் நடந்து வந்தால் நான் அவனிடத்தில் ஓடி வருவேன். அவனிடத்தில் ஒரு ஜான் வந்தால் நான் அவனிடத்தில் ஒரு முழம் வருவேன். அவன் என்னிடத்தில் ஒரு முழம் வந்தால் நான் 2 முழம் வருவேன். இது எல்லாமே ரப்புடைய பிரியத்தை அடிப்படையாக வைத்தது. கண்ணியமான சகோதர பெருமக்கள், இறுதியாக ஒரே ஒரு செய்தியோடு முடித்துக் கொள்வேன். ரப்புடைய பிரியம் இல்லை என்றால் நம்முடைய எல்லா அமல்களும் ஜீரோ. நம்ம செய்கின்ற எந்த அமலாக இருந்தாலும் ஜீரோ. ரப்புடைய பிரியம் கிடைத்து விட்டால் அல்ஹம்துலில்லாஹ், துனியாவிலும் சரி மறுமையிலும் சரி நாம தான் பாக்கியவான்கள். அந்த பிரியத்தை நோக்கி நம்முடைய ரமதான் இருக்க வேண்டும். ரமதானுடைய என்னுடைய எந்த அமல்களாக இருந்தாலும் ஒரு ரூபாய் சதக்கா செய்தாலும் என்னுடைய ரப்புக்காக வேண்டி நான் செய்கிறேன் என்ற ரீதியில் நம்ம செயல்பட்டோம் என்றால் இன்ஷா அல்லாஹ், அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்கிறது போல உலாயிக்கல் முக்கர்ரபூன் என்று சொல்கிறானே, எனக்கு நெருக்கமானவர்கள் என்று அந்த பட்டியலில் நாம் இடம்பெற முடியும். அல்லாஹு தஆலா பேர்பட்ட ஒரு நல்ல தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்து இந்த துன்யாவிலும் நாலு மறுமையிலும் அல்லாஹு தஆலாவுடைய ரிதாய் என்கின்ற பொருத்தத்தை பெறுகின்ற நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி நல்லது புரிவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.